வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆன்மீக மலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா மார்ச் 20, 2026ங்க. இதுக்கு பரிசு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை அனுப்பவே முடியும். இதனுடைய ரூல்ஸு எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் ஒன்றுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இடமிருந்து வலம் 1 டேஷ் என்ற பெண்ணை உயிர் பிழைக்க வைத்தார் ஞானசம்பந்தர். இங்கே பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன வணிகனையும் உயிர் பிழைக்க வச்சார். இந்த பெண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்பாவை. பூம்பாவை ஆக்சுவலாக ஞானசம்பந்தருக்கு பூம்பாவைன்னு ஒரு பொண்ணை பார்த்துருந்தாங்க. அது சிவநேசன் அப்படிங்கிற ஒரு சிவபக்தரோட பொண்ணு. அந்த பொண்ணு பாம்பு தீண்டி இறந்துவாங்க. அவங்களோட அஸ்தியை கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் திருமுல்லை வாயிலில் வச்சு என்ன பூம்பாவை பதிகம்னு படிப்பாங்க. அதுக்கு பேர் சாவடி பதிகம்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு என்னென்னா மட்டிட்ட பொன்னங்கானால்னு ஆரம்பிக்கும். அந்த அஸ்தி கலாசத்துலேருந்து அவங்க பழைய உயிரோடு வந்துவாங்க. சரி, 2 மேலேருந்து கீழே 2 எழுத்துதாங்க. மார்கழி மாதத்தில் டேஷ் நோன்பு இருந்த ஆண்டாலும் அவர் தோழியரும். மார்கழி மாதத்தில் என்ன நோன்பு இருப்பாங்கன்னா, நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னுட்டு பாவை நோன்பு. கன்னி பெண்கள் திருப்பாவை திருவெண்பாவை படிச்சுட்டு நோன்பு இருப்பாங்க. பாவை நோன்பு. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? கிருஷ்ணரை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கி. கிருஷ்ணரை கொல்ல அரக்கின்னா பூலாம்பிகை, பூதனைன்னு சொல்லலாம். இங்கே அடுத்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுனால பூதகின்னு சொல்கிறோம். பூதனை அப்படின்னா பொண்ணு மதியம் கிருஷ்ணருக்கு பால் கொடுத்து கொல்லருக்கு ட்ரை பண்ணுவாப்பில் அந்த அரக்கி. கிருஷ்ணர் மொத்த ரத்தத்தையும் சேர்ந்து உறிஞ்சி அந்த அரக்கியை கொண்டுருவார். சரிங்க. 7 இடமிருந்து வலம். மீனாட்சி அம்மன் தோளில் ஒயிலாக இருக்கும் பறவை. மீனாட்சி அம்மன் தோளில் என்ன இருக்கும்? கிளி. சரிங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? திருப்பரங்குன்றம் மீது டேஷ் கார்த்திகை தீபம் மீது கார்த்திகை தீபம் ஏற்றலாமா கூடாதா என்ற பெரும் சர்ச்சையானது. சர்ச்சை முடிவுக்கே வந்துடுச்சு. என்னது? தீபத்தூண். பெர்மிட்டே கொடுத்துட்டாங்க. வாங்க. ஸோ எழுதிக்கிட்டு கீழே ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு வேலையை எடுத்து. ஸோ தீபத்தூண். சரிங்களா? ஸோ தீபத்தூண் கேஸும் முடிஞ்சிடுச்சு. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? திருமால் டேஷிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். ஆக்சுவலாக ஏனிய கசிப்பை அழிக்கிறதுக்கு திருமால் இந்த தூணில் பிரகலநாதன் சொல்லலை. ஸோ திருமால் எங்கே இருப்பார்? தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார், எங்கேயும் இருப்பார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்னங்க? டேஷும் மயிலும் துணை. முருகா, வேலும் மயிலும் துணை. சரிங்க. நான் 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்துடலாம். மயிலை ஈசன்னா மயிலாப்பூர். மயிலைன்னா மயிலாப்பூர். அங்கே உள்ள ஈசன் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் ஃபேமஸ்ஸு. அங்கே உள்ள ஈஸ்வரர் பேர் என்ன? கபாலீஸ்வரர். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக கபாலி. கபாலீஸ்வரர் கோயில் நம்ம ஷார்ட் ஃபார்மாக கபாலின்னு சொல்லுவோம். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே அதுவே சால்வ் ஆகிடுச்சு. மகா டேஷ் என்ற மன்னனிடம் 3 அடி கேட்டால் வாமனர். கிருஷ்ணர் வாமன அவதாரத்தில் கேட்பார் மகாபலி என்ற அரசனிடம். பலிங்க ஆன்சர் வந்துடுச்சு. இவர் தான் ஓணம் பண்டிகைக்கு வருவார், மகாபலி. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்ன?
நரகாசுரன் இறந்ததுக்காக கொண்டாடப்படும் திருவிழா. நரகாசுரனை அழிச்சதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீபாவளி கொண்டாடுவாங்க. தீபாவளி. சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? கற்களில் டேஷை கொண்டு செதுக்கினால் தெய்வ உருவங்களும் படைக்கப்படுகின்றன. உளி சொல்லலாம். நாங்க 4 எழுத்து வந்துக்குங்க. உளியிலே சின்ன உளியை சொல்லலாம். சிச்சுளி சொல்லலாம். சின்னதாக இருக்கும் சிச்சுளி. உளியிலே சின்ன உளி, சின்ன சிம்பிளாக வச்சுட்டு செதுக்கக்கூடியது. சிலையை நேர்த்தியாக கொண்டாடக்கூடியது. ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே. டேஷ் மீது பள்ளி கொண்டவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வந்து டேஷில் பள்ளி கொண்டவர்னு சொல்லலாம். ஏன்னா ஆதிசேஷன் மேலே தான் பள்ளி கொண்டிருப்பார். பாற்கடலில் ஆதிசேஷன் மீதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இது வந்ததுனால பாற்கடல்னு சொல்கிறோம். டேஷ் மீதுன்னு சொல்லியிருக்கண்டா. எதில் பள்ளி கொண்டிருப்பான்னு சொன்னால் கூட பாற்கடல் சொல்லலாம். இங்கே ஆதிசேஷன் போட்டிருக்கலாம். ஸோ இங்கே பாற்கடல் போடுறோம். ஸோ இந்த சைடு சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். 15 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 4வது நாளான டேஷ் சதுர்த்தி தினத்தில் விநாயகர் வழிபட்டால் துன்பகம் வெள்ளத்தையும் என்பது நம்பிக்கை. நாமளாக வந்து அமாவாசைக்கு அப்போ வந்து வளர்பேர் தான். டேஷ் சதுர்த்தி தினத்தில் அப்படின்னு விநாயகர் வழிபடணும், துன்பங்கள் தீரணும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தேய்பிரை சதுர்த்திக்கு தான் இன்னும் வேணும்னு உண்டு. தேய்பிரை சதுர்த்திக்கு என்ன வார்த்தை அப்படின்னா இங்கே வந்து 15 இடமா சங்கடக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. சங்கடெல்லாம் தீரக்கு சங்கடக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேய்பிரை சதுர்த்தின்னு தான் சொல்லுவோம். இதை பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே அமாவாசைங்கிற கொஸ்டின் வந்து தப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக கொஸ்டின் வர கொஞ்சம் 2 கொஸ்டின் தப்பாகுது. அது ரைட்டரை தான் பார்க்கணும். அமாவாசைக்கு 4வது வார்த்தை தப்பு. பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் தான் தேய்பிரை சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடக சதுர்த்தி. சரிங்க. சங்கடக சதுர்த்தின்னு சொல்லியாச்சு. இந்த நாளில் வந்து பிள்ளையாருக்கு நெய் போட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்மாங்க. நெய் விளக்கு. சரி, இது இந்த வேர்டு கரெக்டாக 16 மேலேருந்து கீழே செக் பண்ணி பார்த்துடலாம். திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த மகரிஷி. திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த மகரிஷின்னா அது அமர்நாத் தான் சொல்ல முடியும். ரமணர். சரிங்க. அப்போ ட்ராக் ஆகிட்டு 11 மேலேருந்து கீழே என்ன? பகையாஜில் கங்கையும் யமுனையும் சந்திக்கின்றன. டேஷ் ஆகின்றனன்னு சொல்கிறாப்புல. ஜாயின் ஆகக்கூடியது சங்கமம் ஆகின்றனன்னு சொல்லலாம். 2வது இடத்து இங்கு பகையாஜில் வந்து கங்கையும் யமுனையும் சங்கமம் ஆகின்றன. சரிங்க. 18 இடமிருந்து வளமாங்க. 2 ஹிண்ட் இருக்குது. மாதன் சடகோபன் என்ற இயற்பெயர் கொண்டவர். மாதன் சடகோபன் நேச்சுரல் நேம் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் திருநகையில் பிறந்தவர். ஆழ்வார்களில் ஒருத்தர் யார்? நம்மாழ்வாரில் இவர் வந்து வேதம் தமிழ் செய்த மகன் இவர் சொல்லுவாங்களாம். இல்லைன்னா வகுலாபரணன்னு சொல்லுவாங்களாம். சரிங்க. 18 மேலேருந்து கீழே என்ன? வாசி சிவ என்ற முனிவரின் மகனான சிவன் டேஷ் கேதன். அவரோட மீதி பேர் சொல்லிட்டாங்க. யமதேவமனியிடமிருந்து மரண ரகசியங்களை அறிந்து கொண்டான். கேதன்னு சொல்லியிருக்காங்க. கேதன் அப்படின்னா நசிகேதன்னு சொல்லுவாங்க.
யமன்ட்ட வந்து மரண டீட்டெயிலில் சாஸ்திரம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. இதை வந்து எந்த நூலில் நமக்கு சொல்லுதுன்னா கபோப நிடதம் கபோப நிடதம் அப்படிங்கிற நூலில் வந்து நம்மளுக்கு தெரியுது. கபோப நிடதம். ஸோ 19 மேலேருந்து கீழே. ஒரு அம்மனை குறிக்கும் இந்த சொல் மலையையும் குறிக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாரியம்மன். ஸோ மாரின்னா மலை, சரிங்களா? 20 மேலேருந்து கீழ். டேஷ் பழத்தை கதலி பழம்னு சொல்லுவாங்களாம். வாழைப்பழத்தில் பச்சை பழம் வயல் பழம் அப்படின்னு சொல்லுவோம், கதலி பழம் சொல்லுவோம். ஸோ என்ன பழம் சொல்லுவோம்? வாழைப்பழத்தில் வந்து வயல் பழம் இருக்குது, கதலி பழம் இருக்குது, பூம்பழம் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டைப்ஸ் பச்சை பழம் இருக்குது. சரிங்க. 17 இடமிருந்து வளம். ஆல்ரெடி இந்த சைட்லாம் சால்வ் பண்ணி வந்துட்டோங்க. 17 இடமிருந்து வளம் மேலே ஆரம்பிச்சு. கைலாயத்தில் நந்தி தேவர் வாசிக்கும் கருவி. கைலாயத்தில் நந்தி தேவர் கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம் இருக்கும். இதை வந்து தேவ வாத்தியம்னு சொல்லலாம். மிருதங்கம் வரல வந்து அப்படின்னா மிருதங்கத்தை மத்தளம்னு சொல்லலாம். சரிங்களா? மத்தளம் வாசிக்காங்க. இது தெய்வ வாத்தியத்தில் வருங்க. 13 மேலேருந்து கீழே. டேஷ் ஜோதியே சரணம் ஐயப்பா. அது என்ன சாமி? ஓம் கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவாங்க. 2வது லைன் ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா. ஸோ காந்தமலை. காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்க. 12 இடமிருந்து வளம் என்ன? இளைய பாண்டவன் டேஷ். 5வது உள்ளவர் யார்? இவரோட நேம் என்னன்னா சகாதேவன். பாண்டவர்கள் 5 பேர். யாருன்னா தர்மன் இருக்கார், பீமன் இருக்கார், அர்ஜுனன் இருக்கார், நகுலன் இருக்கார். கடைசி யாருன்னா சகாதேவன் தான். சரிங்க. 14 மேலேருந்து கீழே. தில்லை என்று அழைக்கப்படும் தலம் நடராஜர். தில்லை நடராஜர் எங்கே இருக்காருன்னா அடிக்கடி நான் தினமலரில் பார்த்துட்டு கேட்பேன். சிதம்பரம். கடைசி கேள்விங்க. பிரணவ மந்திரம். இதுக்கு பொருள் தெரியலன்னு சொல்லி தான் அவங்க அப்பாவுக்கு சுவாமி மலையில் எடுத்தார் பதில். எந்த வேர்டு பிரணவ மந்திரம்னா ஓம். ஓ தாங்க எப்படி போட்டிருக்கேன், தப்பாக இருந்துச்சுக்காங்க. ஓம். சரிங்களா? இன்னைக்குள்ள எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணிட்டோங்க. சரிங்களா? இன்னைக்குள்ள ஆன்சர்ஸும் ஆல்ரெடி எழுதி முடிச்சாச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளுக்கு இந்த 15 மட்டும்தான் கொஞ்சம் கொஸ்டின் ராங்காக இருந்தது. தேய்பிரை சதுர்த்தி தான் நம்ம சகடக சதுர்த்தின்னு சொல்லுவோம். மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ.